ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோன் இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டில் ஷோலிங்கூர் சைட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பேனலிங் ஒயிட் கலர் கொடுத்து கோல்டு கலர் ஸ்ட்ரிப்ஸில் ஜிக்ஸாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளிப் டைப் டோர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் இருக்கிறனால ஜஸ்ட் சாஃப்ட் க்ளோசிங் தான், எல்லாமே அழகாக க்ளோஸ் ஆகிக்கும். இதை பற்றி சிவில் ஒர்க் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி லாஃப்ட் ஆகட்டும் வார்ட்ரோப்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங், ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் சிங்க்கு கீழே இருக்கிறனால பேட்ஸ்மேன் எதுவும் நிற்கக்கூடாது சொல்லிட்டு அங்கே ஒரு வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். வுட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் சொல்கிற சில திங்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிசி அண்ட் யூபிவிசி சூப்பர் ஹெவி யூபிவிசி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ கைஸ், இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் பண்ண ஒன்றே தான், கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்காக கால் பண்ணுங்கள். ஸோ யோன் டிஸ்ட்ரிக்ட் ஓவரால் தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா அண்ட் மும்பை எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோன் இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டில் ஷோலிங்கூர் சைட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சைட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹால் என்ட்ரோட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிவி யூனிட். ஸோ இந்த டிவி யூனிட்டில் யூஸ் பண்ண கலர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டார்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் அண்ட் டெக்ஸ்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வுட் அண்ட் டெக்ஸ்சரிங்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வுட் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஒரு வுட்டில் பண்ணால் எப்படி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டிவி யூனிட் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நார்மல் யூபிவிசி இல்லைங்க, சூப்பர் ஹெவி யூபிவிசி இல்லை, எஸ்பிசி சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு 20 இயர்ஸ் வாரண்டியே கொடுக்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவினஸ் இருக்கும். ஸோ வுட்டில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அந்த வெயிட் இதில் வைக்கலாம், தாராளமாக தாங்குங்க. ஸோ இது டிசைன்ஸ் போகலாம். ஸோ டிசைன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஷீட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் ஒயிட் கலரில் பேனலிங் கொடுத்துருக்கோம். ஸோ பேனலிங் ஒயிட் கலர் கொடுத்து கோல்டு கலர் ஸ்ட்ரிப்ஸில் ஜிக்ஸாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் டார்க்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கில் பிளாக் கலர் லைன் வர மாதிரி ஸோ நேச்சுரல் வுட் கலர்லேயே கொடுத்துருக்கோம். மேலே போர்ஷன் பார்க்கலாம் நீங்கள். மேலே பார்ட்டிஷன் டிசைன்ஸ் கொடுத்து அழகான வார்ம் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ சின்ன ஒரு இன்ச் லைட் தான் இது. ஸோ இந்த லைட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் தரும். ஸோ அதனால் டிசைன்ஸ் அப்படி பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃப்ளோரில் டச் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹேங் பண்ணுற டைப்பில் பாக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கீழே க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் மேலே ஹேக் பண்ணுற மாதிரி டைப் இருக்குது. அண்ட் நீங்கள் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட ட்ரா செட்டப் பார்த்தீங்கன்னா 2 சைடில் வர மாதிரி இருக்குது. இங்கே ஒன்று, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா செட்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டைப் டோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளிப் டைப் டோர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் இருக்கிறனால ஜஸ்ட் சாஃப்ட் க்ளோசிங் தான், எல்லாமே அழகாக க்ளோஸ் ஆகிக்கும். ரிமோட் ஆக்சஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளாஸில் சென்டரில் வர மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் டெக்ஸ்சர்லேயே கொடுத்துருக்கோம். பேக் சைடு ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் வர மாதிரியும், ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வர மாதிரி இருக்குது. அண்ட் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ஹேண்டில் தான். இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ஹை குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது நீட் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க பெட்ரூமில் என்ன ஒர்க் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எஸ்பிவிசி. ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஹெவி. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இது. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆகட்டும் இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது நேச்சுரல் வுட் கலர். ஸோ பார்க்க ஒரு பக்கா வுட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வுட் டெக்ஸ்சர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், டெக்ஸ்சர் எல்லாமே பார்க்கலாம். ஹெவினஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சூப்பர் ஹெவி விட ஹெவிங்க அது. ஸோ உங்களுக்கு பார்க்கவும் தெரியும் ஒரு வுட்டோட ஃபீல் தான் இருக்கும், அந்தளவு ஹெவியாக இருக்கும். ஸோ ஹேண்டில் பார்க்கலாம் ஹை குவாலிட்டி தான். ஸோ இது என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ இந்த ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். மேலே லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி லாஃப்ட் ஆகட்டும் வார்ட்ரோப்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வுட்டில் மட்டும் தான் பண்ணுவாங்க, மைக்ரோ ஷீட் ஒட்டுற மாதிரி. அதே மாதிரி நம்ம எஸ்பிசிசியில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அழகாக இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நேச்சுரல் வுட்டில் ஒரு டார்க் வுடன் டெக்ஸ்சர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே லாஃப்ட் எல்லாம் ப்ளைன் கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் தான். ஸோ யூபிவிசிலே 2 டைப் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணுற மாதிரி உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா ஹை குவாலிட்டி. ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் கிளியராக இருக்கும்.
ஸோ அதனால் இங்கே லைட் போர்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ பார்ட்டிஷன் அதே மாதிரி புக்ஸ் பென்ஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே பார்ட்டிஷன் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் டைப்பில் டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வர மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவிங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 ஒரு 100 kgக்கு மேலே வச்சா கூட தாராளம் வெயிட் தாங்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் ஹெவினஸ் இருக்கும். அண்ட் கீழே பார்க்கலாம் நீங்கள் ட்ரா செட்டப் பாருங்கள். ஸோ எல்லாமே ரன்னர் சைடு எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாபிள் வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஒரு டபுள் டோர் காம்பினேஷனில் உள்ள அடி திங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருந்தனால இங்கே ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணுற பீரோ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இருக்கிறது தெரியாதுங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இந்த ரூமில் பண்ணது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கலாம். ஸோ அந்த கார்னர் நீங்கள் பார்க்கலாம். அந்த கார்னரே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிவிலில் ஒர்க் பண்ணதில் நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு கிச்சன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சன் பார்க்கலாம். நீங்கள் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே எஸ்பிசி மெட்டீரியல் தாங்க. ஸோ சூப்பர் ஹெவி மெட்டீரியல். ஸோ இதோட ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங். ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் மஸ்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வுட்டில் மட்டும் பண்ண முடியும் சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் பிவிசியில் இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங்லாம் பண்ணிங்கன்னா ஸோ லைஃப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெவினஸ் மெட்டீரியல் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ச்சஸ் பண்ணும்போது இங்கெல்லாம் ஸ்க்ரூ நல்லா தாராளமாக நிற்கும். ஸோ அதனால தான் சூப்பர் ஹெவி யூபிவிசி அண்ட் எஸ்பிசி இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம சாஃப்ட் க்ளோசிங் மேக்ஸிமம் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அலுமினியில் பண்ணியிருக்கோம். ஸோ அலுமினியில் நீங்கள் சாஃப்ட் க்ளோசிங் பண்ணலாம். அண்ட் இந்த காரை நீங்கள் பார்க்கலாம் செல்ஃப் யூனிட். ஸோ ப்ளைனாக இருந்த டிசைன் தான், இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஷீட்லேயே ஃபுல்லாக பார்ட்டிஷன் டிசைன்ஸ் போட்டு கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்து ஒரு செல்ஃப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணாலுமே சரிங்க, தண்ணியில் ஊற வச்சாலும் சரிங்க, அது ஒன்றுமே ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கூட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரையான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. லைஃப் லாங் இருக்கிற மெட்டீரியல் தான், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் தகுந்த மாதிரி கிளாஸ் வச்சுருக்கோம், ஸ்லைடிங் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்கு அதிகமாக தண்ணி படுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபிவிசி அண்ட் எஸ்பிசியில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ட்ரா செட்டப் இருக்குது, ட்ராலி செட்டப்ஸ் ட்ரா செட்டப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே சிலிண்டர் வரனால பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டோரில் நம்ம வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் சிங்க்கு கீழே இருக்கிறனால பேட்ஸ்மேன் எதுவும் நிற்கக்கூடாது சொல்லிட்டு அங்கே ஒரு வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இங்கே பண்ணது. ஸோ இந்த வீட்டில் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்பிசிலே பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டேபிள் செட்டப் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இங்கே அழகாக கேபினெட் தகுந்த மாதிரி நம்ம எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா வுட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் சொல்கிற சில திங்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிசி அண்ட் யூபிவிசி சூப்பர் ஹெவி யூபிவிசி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பண்ணுறேன். நான் லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் லாஃப்ட் அதே மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் வுட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. இதை விட இது உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. லுக் வைஸ் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது, குவாலிட்டியும் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் மட்டும் இல்லைங்க, எல்லா செட்டப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லா செட்டப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸ் இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏவன் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் பண்ண ஒன்று தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஏவன் டிஸ்கிரிப்ஷன் ஓவரால் தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா அண்ட் மும்பை எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்ஜெட்டில் ஒரு இன்டீரியர் பண்ணணும் அப்படி வெயிட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.